ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம மீனாவோட வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா வெளியே வந்து கிளம்புறாங்க. வெளியே வந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீ முன்னாடி போனால் பின்னாடி வர அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராரு. பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே வந்து இழுக்கிறாங்க. எப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. என்னடா என்ன ஊர் சுற்றலாம்னு நினைக்கிறீ? அதெல்லாம் ஊரில் வந்து சுற்றாண்டா அதான் எனக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பண்ணி என்ன பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா மீன் வந்து என்ன டல்லாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தங்கமேல் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க மாமனாருக்கு எல்லாருக்குமே சாப்பாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து எல்லாருக்கும் நீங்கள் சாப்பிட்றீங்க எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா பிறகு அவங்க நம்ம வீட்டுக்காருக்கு வந்து கொடுக்க போகிறாரு. நம்ம தங்கமயில் வீட்டுக்காருக்கு வந்து போய் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சரி சாப்பிட்றீங்களா மாமா அப்படிங்க. என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லி வை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசணும் எனக்கு மனசே சரியில்லை மாமா, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், எனக்கு மனசே சரியில்லை, டல்லாக இருக்கேன், உங்களுக்கு என்னை பார்த்தா அப்படி தெரியலையே வைக்கல அப்படிம்பாங்க. நம்ம தங்கமயில் சொன்னோன்னே பார்த்திங்கன்னா எதுக்கு நீ டல்லாக இருக்க, எதுக்கு அப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா எனக்கு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து எனக்கு வந்து யாரையுமே எனக்கு பிடிக்கவே மாட்டேக்கி. சரி, என்னை வந்து யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்தை வேறு அன்றைக்கி அப்படி தான் திட்டுறாங்க. இன்றைக்கி என்னடா கதிர் வந்து என்னை வந்து இந்த மாதிரி உங்கள் வேலையை ஏதாவது பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து எதுக்காக அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னு நான் வந்து இப்படி வந்து டியூஷன் வைக்கிறாங்களா வெஜ்ஜி, அதை வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால வந்து என்னை வந்து அப்படி கேட்குறாங்க. கேட்டோன்னு நீ எதுக்கு அப்பாட்ட வந்து வைக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம தங்கமேல் வீட்டுக்கார் வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன வாய் தெரியாமல் ஒரு பேச்சுவாக்கில் வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதோட வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னா சரி அதெல்லாம் எதாவது மனசில் வச்சுக்காது அப்படின்னு வந்து நம்ம சரவணன் சொல்கிறாங்க. சரவணன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தங்கமேல் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து எப்படியாவது கதிர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்கணும், நீங்கள் கேட்டால் தான் நீங்கள் எனக்காக வந்து நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்க அப்படின்னு சரி நான் அவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானமாவாங்க. சமாதானமானோன்னா சரின்ட்டு அவங்க மாமனாருக்கு போய் வந்து சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டு நான் வந்து நிம்மதியாக இருப்பேனா என்னன்னு தெரியவே இல்லை மாமா, எனக்கு வந்து யாருமே பிடிக்க மாட்டேங்க அப்படிங்க. என்ன பிரச்சனைமா உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி இந்த மாதிரி கதிர் வந்து உங்ககிட்ட அந்த டியூஷன் வசதியில் வந்து சொன்னேன் இல்லை, அதனால் வந்து கதிர் வந்து இப்படிலாம் வந்து என்னை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து அதெல்லாம் நினைக்காது, என்ன தெரியும் சொல்லணும்னு நினச்சா அதை சொல்லியிருக்கா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தெரியுது மாமா, நான் ஒரு பேச்சு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியாமல் எது நடக்கூடாதுன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனால் அது என்னடா இப்படி வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து நல்லா தான் பேசுகிறேன், என்னன்னு எனக்கு தெரில, நான் வந்து தப்பாக பேசுகிறேன் போல. இல்லைம்மா நீ நல்லா தான் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜி வந்து நேற்று நடந்து அவங்க மாமா திட்டினதையே வந்து நினச்சிட்டே இருப்பாங்க. அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜி வந்து நேற்று நடந்தால் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்றதுனால அப்புறம் மீனாக்கு வந்து போன் அடிச்சு இந்த மாதிரி இப்படிலாம் நடந்துருச்சு, டியூஷன் வைக்கிறதுலாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு, மாமாவுக்கு வந்து தெரிஞ்சு நம்ம வந்து பிரச்சனையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா சரி இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அப்படி பிரச்சனை வச்சுட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்திங்கன்னா அப்புறம் அவங்க அத்தை வராங்க. அவங்க அத்தை வந்து மீனா எப்படி இருக்க என்ன செய்யற அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. கேட்டுட்டு இருந்தோன்னா ஸோ அதோட வந்து சீரியல் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே பை டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.